மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய செய்தியை இந்த டிவி சேனல் மூலமாக கேட்டு பயன்பெற்று வருகிறதை உங்களுடைய தொலைபேசி வாயிலாக நாங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம். அநேகர் கேள்விகளை கேட்டீர்கள், உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறோம், ஜெப குறிப்புகளை கொடுத்து ஜெபிக்க சொன்னீர்கள், உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்விலே இடைப்பட்டிருக்கிறார். இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இடைபட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை காணுங்கள், குடும்பத்தாரோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், மற்ற நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்கள். தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தையின் மேல் ஆவலாய் இருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாக வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக நாம் யாக்கோபு நிருபத்திலிருந்து படித்து வருகிறோம். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்கள் எப்படி இருப்பார்கள், மீட்கப்பட்ட போதகர்களுடைய நாவு எப்படி இருக்கும் என்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே மீட்கப்பட்டவர்களுடைய நாவு, பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்கிறதை நம்ம பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய பார்வையிலே போதகர்கள், விசுவாசிகள், சாதாரண விசுவாசிகள் அப்படி என்றெல்லாம் கிடையாது. தேவனுடைய பார்வையிலே மீட்கப்பட்ட அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுப்புள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவனால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பொறுப்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும், பொறுப்பானவர்களாய் பேச வேண்டும், சரியானதை பேச வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 39:1 விதமாய் சொல்கிறார், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து என்று சொல்கிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பூர்ணமான மனிதன் யார்? யாரும் இல்லை. ஆனால் பூரணமான மனிதனாக இருக்கிறவன் நாவை அடக்குகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நம்முடைய இருதயம் சுத்தமாக்கப்பட்டதாக இருந்தால் நம்முடைய சிந்தைகள் சுத்தமாக இருக்கும், நம்முடைய வார்த்தைகளும் சுத்தமாக இருக்கும். அநேக முறை நம்முடைய நாவை பலவிதமான காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம். நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களும் தவறி பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம், கோபத்திலே பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம், கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம், சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சில நேரத்தில் பொய்யையும் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு இங்கே சொல்லும்போது 3ஆவது அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இவ்விதமாய் நாவு எப்படி கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளில் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடும் காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். நம்முடைய சரீரத்தை எடுக்கும்போது நாவு ஒரு சிறிய அவயவமாய் இருக்கிறது. சிறிய அவயவமாய் இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொண்டு வர முடியும். அவைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. எப்படி குதிரைகளை எப்படி கட்டுப்படுத்துகிறார்கள்? அவ்வளவு பலமுள்ள குதிரைகளை கட்டுப்படுத்துவது ஒரு சின்ன கடிவாளத்தினாலே குதிரை எப்படி போக வேண்டும் என்பதை அந்த எஜமான் தீர்மானித்து அந்த குதிரையை நடத்துகிறான். அதுபோல நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த அறிந்திருக்க வேண்டும்.
கப்பல்களை குறித்து அவர் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கப்பலாக இருந்தாலும் அது போக வேண்டிய இடத்திற்கு போவதற்கு சுக்கான் அவசியமாக இருக்கிறது. சிறிய சுக்கான், ஆனால் அவ்வளவு பெரிய கப்பலை நடத்துகிறது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும். குதிரையை, பலமுள்ள குதிரையை எப்படி கட்டுப்படுத்துகிறோமோ அதே போல நம்முடைய நாவையும் கட்டுப்படுத்த வேண்டும். கப்பலை எப்படி ஒரு சுக்கான் சரியாய் நடத்துகிறதோ அதே போல நம்முடைய நாவும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். சில நேரத்தில் நம்முடைய நாவு கட்டுப்பாட்டை மீறுகிறதாயும் இருக்கிறது. அதை குறித்து 5வது வசனம் 6வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்படியே நாவானது சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாவு ஒரு சிறிய அவயவம், ஆனால் பெருமையானவைகளை பேசும். அதே நாவை குறித்து சொல்லும்போது நெருப்புக்கு சமமாய் அங்கே சொல்லுகிறார். நெருப்பு பலவிதமான பயன்பாட்டுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. நம்முடைய வீட்டில் வைத்திருக்கிற ஸ்டவ் ஆனாலும் சரி, கேஸ் ஸ்டவ் ஆனாலும் சரி, அந்த நெருப்பு அந்த கேஸ் ஸ்டவ்விலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எரியும் போது அது அநேக விதத்திலே பயனுள்ளதாக இருக்கிறது. இவ்விதமாக அநேக காரியங்களுக்கு நெருப்பு பேருதவியாக இருக்கிறது. ஆனால் கட்டுப்படுத்தப்படாத நெருப்பு பெரிய தீமையை கொண்டு வருகிறது, பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காடுகளிலே தீ பிடிக்கும்போது அதை கட்டுப்படுத்த மிகவும் கடினமாய் பிரயாசப்பட வேண்டியிருக்கிறது. அநேக ஏக்கர் கணக்கான காடுகள் அங்கே தீயினாலே அழிந்து விடுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய நாவு அநேக பிரயோஜனமான காரியங்களை பேசும்படியாக நமக்கு உதவி செய்தாலும் சில நேரத்தில் கட்டுப்பாட்டை மீறும்போது அது நம்முடைய ஆயுளை குறைத்து போடுகிறது, எரித்து போடுகிறது. அதை குறித்து நம்ம சொல்லும்போது எப்படி நெருப்பு அங்கே அழிக்கிறதோ அதே வேலையை நம்முடைய நாவும் செய்ய முடியும். நம்முடைய நாவாலே அநேகரை கட்டி எழுப்ப முடியும், உற்சாகப்படுத்த முடியும், நல்ல வார்த்தைகளை சொல்ல முடியும், வசனங்களை கூற முடியும், துதிக்க முடியும், பாடல் பாட முடியும். இப்படிப்பட்ட அநேக ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய நாவினாலே செய்ய முடியும். அதே சமயத்தில் கட்டுப்படுத்தப்படாத நம்முடைய நாவு தீமைகளை செய்கிறதாய் இருக்கிறது. அதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அநீதி நிறைந்த உலகம் நம்மை கரைப்படுத்தும். தேவையில்லாத காரியங்களை யோசிப்பது மட்டுமல்லாமல் சில நேரத்தில் பேசவும் வைக்கிறது. சில நேரத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யார்கிட்டையாவது நம்ம பேசும்போது நிறைய நேரம் விளையாட்டுத்தனமாக பேசுகிறோம். விளையாட்டுத்தனமாக பேசும்போது மற்றவருடைய மனது புண்படும்படியாக எந்த விதத்திலும் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிறது நல்ல காரியம், மகிழ்ச்சியாக பேசி சிரிப்பது நல்ல காரியம். ஆனால் அதே சமயத்தில் மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய வார்த்தைகள் அமைந்திருந்தால் அது நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களையும் அது அதிகமாக பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துவிடும். அங்கே பார்க்கும்போது அது செய்கிற தீமையை பார்க்கும்போது கொளுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அக்கினியிலே கொளுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஏன்னா சில நேரத்தில் சாத்தானின் ஆயுதத்தை போல அது பயன்படுகிறதா இருக்கிறது. நம்ம யோசித்து பார்ப்போம், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வரும்போது, சண்டைகள் வரும்போது சாதாரணமாய் ஆரம்பிக்கிற சில வார்த்தைகள் தவறாய் முடிந்து விடுகிறது. சில வார்த்தைகள் அங்கே கொலையிலே சென்று முடிகிறது. சில வார்த்தைகள் விரோதத்தை நமக்குள்ளே எழுப்புகிறது. இப்படி பலவிதமான காரியங்களை செய்கிறது. ரொம்ப கவனமாக நம்முடைய நாவு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை அந்த அக்கினியிலே கொளுத்தப்படும் என்று சொல்லும்போது எதை மனதில் வைத்து யாக்கோபு கூறியிருக்கலாம் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் 2 ராஜாக்களில் 23 அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இம்னோன் பள்ளத்தாக்கு குறித்து பார்க்கிறோம். சுத்தமற்ற ஒரு இடம்,
குப்பைகள் கொட்டப்படும் இடம், அசுத்தமான இடம், எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். அது நரகத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக அந்த இம்னோன் பள்ளத்தாக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்துல இதுவும் எரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது கட்டுப்பாடற்ற இஷ்டத்துக்கு விடப்பட்ட நாவானது அங்கே இருப்பதை விட அது அழிக்கப்படுவது நல்லது என்று சொல்லி சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய நாவை எப்படி அடக்கி வைக்கிறோம்? நம்முடைய நாவு கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறதா? தவறான காரியங்களை பேசுவதில் நாம் மகிழ்ந்திருக்கிறோமா? தவறான பொய்யை கூறுவதில் நாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறோமா? சிலரை நம்ப வைப்பதற்காக சில கதைகளை, நடந்திராத கதைகளை கற்பனையாக நம்ம ஓட்டுகிறோம் இல்லையா? அது உண்மையிலேயே அவர்கள் அதை நம்பினால் எப்படி இருக்கும்? எவ்வளவு தவறாய் மற்றவர்களை நடத்துகிறோம் நம்முடைய வார்த்தையினாலே. நம்முடைய வார்த்தை எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையையும் நம்ம யோசித்து பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதை குறித்து ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். நம்முடைய வார்த்தைகள் வெளியே வருவதற்கு முன்பதாக நன்றாக யோசித்து பேச வேண்டும், பேசுவதற்கு முன்பதாக கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7-8 வசனங்களில், யாக்கோபு 3:7-8 வசனங்களில் நாவு அடக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. நாவை குறித்து இவ்வளவு விவரமாய் அவர் சொல்லுகிறார். எதையும் மனுஷன் கட்டுப்படுத்த முடியும். மனுஷ சுபாவம் அநேக மிருகங்களையும் அடக்குகிறது. முக்கியமாக நீங்கள் யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய பலமுள்ள யானையையும் ஒரு மனிதன் அடக்கி விடுகிறான். ஆனால் நம்முடைய நாவை நம்மால் அடக்க முடியவில்லை. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்முடைய நாவை அடக்க முடியாமல் அநேக முறை நாம் முயற்சிக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய நாவை அடக்க முடியாது. ஒரு காரியத்தை பேச வந்துட்டோன்னு சொன்னால் அங்கே சத்தம் அதிகமாகிறது, கோபம் அதிகரிக்கிறது, என்னென்னலாம் பேசிடுறோம். இது சர்வசாதாரணமாக புருஷன் மனைவிக்குள்ளே நடக்கிற காரியமாக இருக்கிறது. அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுவானது, விஷம் நிறைந்ததாக இருக்கிறது, குடும்பத்தையே பிரித்து விடுகிறது, நமக்கு பிரியமானவர்களை பிரித்து விடுகிறது. நம்முடைய நாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். நோவாவை குறித்து பார்க்கும்போது அவன் மிருகங்களை அடக்கி ஆண்டான். சர்க்கஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மிருகங்கள் அடக்கி ஆளப்படுகிறது. ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. தொடர்ந்து நம்ம அங்கே வாஸ்தவம்னு சொன்னால் சங்கீதம் 143 பாம்பை விட விஷம் நிறைந்ததாக நம்முடைய நாவு இருக்கிறது. பாம்புக்கு தான் விஷம் அல்ல, நமக்கே விஷம் இருக்கிறது. விஷமான வார்த்தைகளை அது சொல்லுகிறது. ஒரு சம்பவத்தை 1 சாமுவேல் 22 அதிகாரம் 9-19 வரை வாசிக்கிறோம். தாவீது ஆசாரியனை சந்திக்கப் போகிறான். சவுலுக்கு பயந்து ஓடுகிறான். அப்போது அவன் ஆசாரியனை அங்கே சந்திக்கிறான். சந்தித்து தன்னுடைய காரியங்களை மறைத்து அங்கே உள்ள தேவ சமூகத்தின் அப்பங்களை அவன் புசித்து கோலியாத்தின் பட்டயத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து சவுலுக்கு தப்பி ஓடுகிறான். ஆனால் அவன் அங்கே இருந்த காரியம் ஏதோமியனாகிய தோவேக்குக்கு தெரிய வருகிறது. அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், சவுலை சந்தித்த போது இதை திரித்து கூறுகிறான். இவ்விதமாக தாவீது வந்தான். அங்கே வந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு கோலியாத்தின் பட்டயத்தையும் வாங்கி கொண்டு போனான் என்று சொல்லி பொய்யை அதாவது கூறி அல்லது சொல்ல வேண்டிய விஷயத்தை முழுமையாக சொல்லாமல் அரைகுறையாக சொல்லி அங்கே என்ன நடந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பொய் அங்கே 85
ஆசாரியர்களை கொன்று போட்டது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். சவுல் அங்கே கோபப்பட்டு அவர்களை கொலை செய்கிறார். இதை குறித்து தாவீதும் சங்கீதங்களிலே எழுதியிருக்கிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த நாவானது செய்கிறது என்பதை, அதனுடைய தாக்கத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதனாலே இழந்த உயிர்களை குறித்து எழுதியிருக்கிறார். அப்போது இந்த நாவை எவ்வளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் அந்த நாவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யாக்கோபு 3:9. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்தி மரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஒரே நாவானது இருவேறு காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. மற்றவர்களை நம்முடைய நாவினாலே ஆசீர்வதிக்கிறோம். அதே நாவானது நிறைய நேரத்தில் சபிக்கிறது, மற்றவர்களை இரு வேளைகளை செய்கிறது. எவ்வளோ பெரிய ஆபத்து பார்த்தீங்களா? எப்படின்னா, உதாரணமாக பேதுருவை எடுத்துக்கலாம். பேதுரு இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி அங்கே ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார், அவனை பாராட்டுகிறார், பேதுருவை. ஆனால் அதே சமயத்தில் அதே பேதுரு பின்பதாக ஆண்டவரை மறுதலிக்கிறார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று சொல்லி இயேசுவை மறுதலித்த அந்த காரியத்தை குறித்து அங்கே சொல்லுகிறது. மத்தேயு 26வது அதிகாரத்தில் நம்ம அங்கே பார்க்க முடியும். இயேசுவுக்காக நிற்பேன் என்று சொன்னவன், காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன் என்று சொன்னவன், அங்கே அவன் இயேசுவோடு இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்ட போது சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். நல்ல வாய், இயேசு கிறிஸ்துவையே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி புகழ்ந்து சொன்ன அவன் இப்போது அவரை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்குகிறான். ஒரே வாயிலிருந்து புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி நான் சாதாரணமாக இயற்கையை எடுத்துக்கோமே, ஊற்று இருக்கிறது, அந்த ஊற்றிலே நல்ல தண்ணீர் வருமையானால் தொடர்ச்சியாக அந்த ஊற்றிலிருந்து நல்ல தண்ணீர் தான் வரும். இரு வகையான தண்ணீர் வர முடியாது. தித்திப்பும் ஓர்ப்புமான தண்ணீர் ஒருபோதும் அங்கே வராது. அது மாத்திரல்ல, இயற்கைக்கு மாறாக இயற்கையில் மரங்கள் செடிகள் இவைகளுடைய தன்மையின்படி தான் அதனுடைய கனிகளும் இருக்கும். நீரூற்றிலே அதனுடைய தன்மையின்படி தான் சுவையும் இருக்கும். மரங்கள் செடிகளிலே அது தன்மையின்படி தான் அதன் சுவையும் இருக்கும், மாறாது. ஆனால் அநேக நேரம் நம்முடைய நாவானது வித்தியாசமாக பயன்படுத்தப்படுகிறது. நாம் நம்முடைய நாக்கை தவறான காரியத்திற்காக பயன்படுத்துகிறோம். நாம் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே யாக்கோபு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தால், மீட்கப்பட்டவர்களாக இருந்தால், நீதிமானாக்கப்பட்டிருந்தால், நீதியான காரியங்களை செய்ய வேண்டும், நீதியாய் பேச வேண்டும். உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறீர்களோ அதே போல தான் உங்களுடைய வாயின் சொல் பிரவாகமும் சொல்லும் இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். உங்களுடைய நாக்கை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? மத்தேயு 5வது அதிகாரம் 37வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடுறோம். அதாவது ஒருத்தர் சொன்னதை கொஞ்சம் திரிச்சு அல்லது எக்ஸாஜரேட் பண்ணி அதிகப்படுத்தி பேசுவது, இதை ஆண்டவர் ஒருபோதும் விரும்புவதில்லை.
மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக நம்முடைய வார்த்தைகள் அநேக முறை இருக்கிறது. அவரை பற்றியே நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். அவரை பார்த்த உடனே நம்ம உங்களை பற்றி இப்போ தாங்க நினச்சேன், நீங்கள் நேராகவே வந்துட்டீங்க. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். ஆனால் நிறைய நேரம் நம்ம நினைக்காததையெல்லாம் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக எதையாவது சொல்லிடுறோம், எதையாவது சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்காக எப்போவுமே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணுறாங்களா என்பது தெரியாது. உண்மையிலே ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்த உடனே எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஆனால் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம்தான். ப்ராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில், நடைமுறையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் சிந்திக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் சில நேரத்தில் உண்மையை சொல்லுவது நல்லது. அதை சொல்ல வேண்டிய விதமாக சொல்ல வேண்டியதும் மிக முக்கியமானது. சங்கீதம் 19:14 சங்கீதக்காரனாகிய தாவீது இவ்விதமாக சொல்லுகிறார், என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ஜெபம், என்னுடைய இருதயத்தின் தியானம் நன்றாக இருக்கட்டும். என்னுடைய இருதயத்தில் என்ன தியானிக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாயின் வார்த்தைகளாக வரும். என்னுடைய இருதயத்தை நான் அறிந்து கொள்ள, அல்லது என்னுடைய இருதயத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள என்னுடைய வார்த்தைகள் பயன்படுகிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தின் தியானம் சரியாக இருக்குமேயானால் கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும். ஒருவேளை நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எனவே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், ஏற்கனவே நம்ம வாசித்தோம், 141வது சங்கீதம் 3வது வசனம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாயை, நாவை சரியாய் பயன்படுத்த வேண்டும் என்பதில் நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய நாவை எதற்காக அதிகமாய் பயன்படுத்துகிறீர்கள்? ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து மிகவும் சீரியஸாக யோசிக்க வேண்டும். நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய நாவும் மீட்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட நான் தேவனுக்கு பிரியமானதை பேசுவேன், தேவனுக்கு பிரியமானதை சிந்திப்பேன், தேவனுக்கு பிரியமானதை பேசுவேன் என்கிற அந்த தீர்மானத்தை இந்த நாளிலே நீங்கள் எடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் நாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். எனக்கு அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். உங்களுடைய நாவு மீட்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். சரியானதை தான் நீங்கள் பேசுகிறீங்களா? சரியானதை யோசிக்கிறீங்களா? மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுகிறீங்களா? வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இருவேறு விதங்களிலே உங்களுடைய நாவை பயன்படுத்தக்கூடாது என்பதை வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. இன்னொரு உதாரணத்தை இந்த இடத்துல நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு கூட்டி சென்ற அதே கூட்டம் என்ன சொல்லி கூட்டி கொண்டு போனது? ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆனால் அதிலே பெரும்பாலான ஒரு பெரிய கூட்டம் அப்படியே வார்த்தையை மாற்றி விட்டது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்டார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்களே அப்படி மாறி போனதை நம்ம பார்க்குறோம். மனிதனுடைய வார்த்தைகளை நாம் நம்புவதை விட்டுவிட வேண்டும். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சரியானதாய், பிரயோஜனமானதாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமானதாய் காணப்பட நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவையில்லாத பேச்சுகள் எல்லாவற்றையும் நம்ம தவிர்க்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வார்த்தைகளை தொடர்ந்து உங்களுடைய சிந்தையில் வைத்து சிந்தியுங்கள்.
தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு சரியான காரியங்களை பேச உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறீர். எங்களுடைய ஆத்மாவை ரட்சித்திருக்கிறீர். எங்களுடைய சரீரம் முழுவதும் உமக்கானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நாவை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அதை கட்டுப்படுத்தி சரியானவற்றை செய்யும்படியாக நாங்கள் அதை பயிற்றுவிக்க உதவி செய்யும். தேவையில்லாத சிந்தனைகளையும் காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி போடும். ஆண்டவரே, அதிகமாய் பேசி பாவம் செய்யாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே எங்கள் அவயவங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய நாவை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மை துதிக்கிற இந்த நாவானது உமக்கு மகிமையாய் காணப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். வசனத்திலே உறுதியாய் நிலைத்திருக்க உதவி செய்யும். வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் மாற்றும். அப்படியாக நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டதற்காக, தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடனே நாங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தியை மீண்டுமாக கேட்க விரும்பினால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதோடு கூட உங்களுடைய நண்பர்களுக்கு அதை அனுப்பி வைக்கலாம். மகிமையான வாழ்வு என்ற அந்த யூடியூப் லிங்கில் இந்த செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் அநேக செய்திகள் இருக்கிறது. அதையும் நீங்கள் பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டுமாக இதே நாளிலே இதே நேரத்தில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது ஏதாவது அவசரமான ஜெப குறிப்புகள் இருந்தால் தாராளமாக கீழே காணப்படும் இந்த தொலைபேசியிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.